ஏய் அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட் பார்ட் 15. ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா, டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே இருக்குடா. அண்டு நான் நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த டேங்க் தான் போடலான்னு இருக்கேன். அது எப்படின்னா என்னோடய செகண்ட் சேனல் இருக்குது டேஃபிக்ஸ், அதில் தான் போட்டிருக்கேன். ஸோ அதோட சேனலும் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னா, ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் அதிலே நான் எஃப்எஃப் வரலான்னு இருக்கேன். சரிடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் டோர் ஓப்பனாக சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. டேங்க் தான் உள்ளே வர்றா. டேங்க், நீ என்ன இந்த டைமில்? ஏய் டைமை பாரு, என்ன டைம் ஆகுது, இன்னும் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்க? ஏன் இன்னைக்கு சண்டே ஆச்சே, அப்போ எதுக்கு? அதுவா, நம்ம வெளில போகிறோண்டி. வெளில போகிறோமா? எனக்கு தூக்கமாக வருது டேங். இன்றைக்கி சண்டே மட்டும்தான் லீவ், நான் தூங்கிக்கவா? எழுந்துடுறி, எப்போ பாரு தூங்கிட்டே இருக்க. நான் எங்கடா தூங்குனேன்? இங்கே பாரு. அது எதுவுமே பேசாத, நீ ரெடி ஆகிட்டு வா, நான் கீழே இருக்கேன், இல்லைன்னு வச்சுக்கோவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்குள்ள லிஃப்ட் பண்ணலான்னு வர்றா. சரி சரி சரி, நாளே எழுந்துக்கிறேன். மனுஷனை கொஞ்ச நேரம் தூங்க விடுறானா? அப்போது காலேஜ் போகும்போது எப்போ பார்த்தாலும் படி படின்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணான். இப்போது சரி ஓகே சண்டே ஆச்சுன்னு தூங்கலான்னு பார்த்தா என்னை எழுப்பி எங்கே கூட்டி போகிறான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே நீங்கள் உங்கள் தலையை சொரிஞ்சிட்டு போகிறீங்க. என்ன இன்னும் லேட்டா? வந்துடுறேன் தேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு மிரரை பார்க்குறீங்க. உங்களுக்கு பின்னாடி ஜிமின் இருக்கிற மாதிரி ஃப்ளாஷ் ஆகுது. நீங்கள் சடனாக பயந்துட்டு, ஓ மை காட், என்ன நமக்கு ட்ரீம் வர மாதிரி இருந்தால் இப்போ ரியலாகவே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. ஒருத்தருமே இல்லை. ஏஷா, உனக்கு மண்டை குழம்பி போயிடுச்சா? என்ன ஜிமினோட தாட் ஓவர் ஆகிட்டே இருக்குது. நைட் தான் தூங்க முடியலன்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டு தூங்கினேன். என்ன இப்போ ஏன் இந்த மாதிரி ட்ரீம்ஸ்லாம் வருது? அதுவும் ஓ மை காட், இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சடனாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில உங்கள் ட்ரெஸ்லாம் போடுறீங்க. ஸோ போட்டு கீழே இறங்கி போகிறீங்க. டேங் தான் டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கான். டேங், என்ன உட்காந்துட்டு இருக்க, போகலையா? ஏய் இன்னும் சாப்பிடலை, நம்ம வெளில போய் சாப்பிட்ருக்கலாமே. அதான் செட் ஆகாது, நீங்கள் உட்காரு. அப்போ டேங் உன் ஹேண்டை பிடிச்சி ஸோ அந்த சேரில் உட்கார வைக்கிறான். ஸோ நீங்களும் உட்காந்துட்டு எங்கே போகிறோம் சொல்லு. அதுவா, சர்ப்ரைஸ். என்னது சர்ப்ரைஸா? ஏய் சொல்லுடா. ஏய் சும்மா இரு, சர்ப்ரைஸ்லாம் வராது, சொன்னால் அது சர்ப்ரைஸாக இருக்காதுடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. என்ன ஃபுட்டுடா இது? சாப்பிட்டு சாப்பிட்டு, உனக்கு பிடிக்கும். எனக்கு இது பிடிக்குமா? யார் சொன்னா? அதெல்லாம் தெரியும். என்ன நீ வியர்டாக பார்க்குற? லுக்கே சரியில்லையே. இல்லை தயா, சொல்லு, என்ன சொல்லு. அதுவா, எனக்கு ஜிம்னோட தாட் வந்துட்டே இருக்குது. எனக்கு கடுப்பேத்தாத, காலையிலே அவனை பற்றி பேசாத சரியா? அவன் பக்கா ப்ளே பாய்டி. எனக்கு தெரியும், நீ சொல்லியிருக்க. ஆனால் எதுக்கு அவனோட தாட் எனக்கு வந்துட்டே இருக்குது? எனக்கு ஒன்று சொல்லவா? சரி சொல்லு, கேட்போம். நான் வேற வெட்டியாக தான் இருக்கேன். ஏய் முதல்ல சொல்கிறத கேளுடி. ஃபர்ஸ்ட்டு நீ என்ன மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிம்மை தானே மீட் பண்ண? ஆமாம், அவனை தான் மீட் பண்ணேன். அப்போது உனக்கு அவன் மேலே க்ரஷ் இருந்துச்சா? க்ரஷ்ஷா? அது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஷை ஆகுறீங்க. அப்போ தேவங்களை பார்த்துட்டு என்னாடி ஷையெல்லாம் ஆகுற? அது ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்தோன்னே நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஓ, அப்போ விழுந்துட்டேன். இல்லைடா, சொல்கிறத கேளுடா. ஃபர்ஸ்ட் டைம் அவன் சர்ஜரி பண்ணானா, ரொம்ப கூலாக பண்ணான். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ லைட்டாக ஃப்ளாட் ஆனன்னு தான் சொல்லலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ட்ரீம் வருதுன்னு தெரியல. அதை விடு, நீ ஒரு பிளேஸ் உனக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே கூப்பிட்டு போனால் நீ எல்லாம் மறந்துடுவ. அப்படி என்ன பிளேஸ்ரா சொல்ல?
இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களும் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உங்கள் ஹேண்டில் வாஷ் பண்ணிட்டு டைரெக்டாக காருக்குள்ளே போய் உட்காந்துடுறீங்க. தேவங்க பார்த்துட்டு என்னடா இவோ போய் உட்காந்துட்டா, இல்லாட்டி ஏதாச்சும் அலப்பறை பண்ணுவாளே, இன்னைக்கு அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஸோ ஒரு ஃபாரஸ்ட் சைட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஸ்டாப் பண்ணுறான். அப்போ நீங்கள் தேங்க பார்த்துட்டு, டேய் இங்கே எதுக்குடா என்னை கூப்பிட்டு வந்திருக்க, ஒரு வேளை நான் லவ் பண்ணலேருந்து இங்கேயே எல்லாம் முடிச்சுட்டு குழி தோண்டி புதைச்சிட்டு போக போறியா? ஏச்சி வாயை மூடு, ஒன்றெல்லாம் முடிக்கணுன்னா அப்போவே வீட்டில் வச்சு முடிச்சிருப்பேன். இந்த 3 இயர்ஸாக என் கூட தானே இருக்க, கொஞ்சம் கூட எனக்கு என்னாடி ஆ என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்குடா இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது. அதான் நான் இருக்கேன்ல, அப்போ எதுக்கு பயப்படுற அப்படின்னு தேங்க் சொல்கிறான். இதை வந்து நீங்கள் கேட்டோன்னே உங்களுக்கு எங்கே ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த மாதிரி தான் ஜிமின் உங்களை ஃபாரஸ்ட் சைட்டில் கூப்பிட்டு போயிட்டு அதான் நான் இருக்கேன்ல எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைட்டாக ஹேண்ட்லாம் ஷிவர் ஆகுது, உங்கள் அப்படியே சொட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தேவங்களை பார்த்துட்டு, என்னாடி? இல்லை நத்திங், இந்தாடி டிஷ்யூ சொட்டாகுது, வைப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். நீங்கள் எல்லாம் அப்படியே வைப் பண்ணிட்டு எங்கேயோ பார்க்குறீங்க. உங்களுக்கு ஜிமின் ஃபேஸ் அப்படியே தெரியுது, உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஸோ டக்குன்னு டேங் என்ன பண்ணுறேன்னா, இந்தாடி வாட்டரை குடிச்சிக்கோ. என்ன நீ இன்னைக்கு வியர்டாக பிஹேவ் பண்ணுற, என்னை பார்த்த ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நீ பிஹேவ் பண்ணுற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேர்லாம் இருக்குல்ல பின்னாடி கோம் பண்ணி விட்டு என்ன பண்ணுறேன்னா உங்கள் ஃபேஸ்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறான். நீங்கள் தேங்க் ஹேண்டை பிடிச்சி தள்ளி விட்டுடுறீங்க. நான் என்னடி பண்ணேன், உன்னை எதுவும் பண்ணலடி. இல்லை என்ன ஒரு மாதிரி, சரி ஓகே இந்த டேப்லெட் போட்டியா மார்னிங்? இல்லைத்த. சரி இந்தா டேப்லெட் போட்டுக்கோ, எனக்கு தெரியும் நீ எப்படியும் போட்டிருக்க மாட்டேன், ஸோ நான் கார்லேயே வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேப்லெட்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறான். ஏன்னா அடிக்கடி இப்படி தான் உங்களுக்கு ஷிவர் ஆகும், ஒரு மாதிரி சொட்டாகும், என்னமோ வந்து உங்களுக்கு வார மாதிரி இருக்கும். பட் நீங்கள் தேங்கிட்ட எதையும் சொல்ல மாட்டீங்க. டேப்லெட் போட்டது அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஸோ வந்து நல்லா வந்து போயிட்டு இருக்குது கார், அப்படியே போயிட்டு ஒரு வில்லேஜ் சைடில் போய்ட்டு ஸ்டாப் பண்ணுறேன் தயா. அப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு, தயா என்ன வெளிலேருந்து பார்த்தா ஃபாரஸ்ட் சைட் மாதிரி இருக்குது, இங்கே பார்த்தா என்ன வில்லேஜ் மாதிரி இருக்குது கொஞ்சம் வெளில, அதுவாக இங்கேருந்து தாண்டி போகிறதுக்கு இந்த ஃபாரஸ்ட் வழி தான் போகணும், ஆனால் இந்த வில்லேஜ் பேசாமல் இறங்கி வாடி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஹேண்டை பிடிச்சி அங்கே கூப்பிட்டு போகிறான். அங்கே வந்து ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்குது. ஸோ மேலே பார்க்குறீங்க அண்ணாந்து ஒரு பெரிய ஹவுஸ் மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ஜிமின் இந்த மாதிரி தானே கூப்பிட்டு வந்திருப்பா. என்ன இது, எனக்கு என்ன இப்படியெல்லாம் நடக்குது? ஓ காட்ஷா, நீ தேங்க்டு இதை பற்றி பேசாத, அவன் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆவான், அவனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்கள் அவன் கூடயே போகிறீங்க. பட் எனக்கு நல்லா தெரியுது உங்கள் ஹேண்ட் ஷிவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு அவன் வந்து மேலே கூப்பிட்டு போகிறான். ஸோ உள்ளே போனால் கொஞ்சம் இந்த வயசானவங்கெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஷாக்டாக தேங்கே பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரீம்லாம் கண்டு இருப்பீங்க, பட் தேங்கிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியல, பட் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. ஸோ அந்த கிரானிஸ்லாம் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க, ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. ஸோ இது ரிப்பீட்டட் மூட்லேயே நீங்கள் ஜிம்மிங் கூட இந்த ஹாப்பியான மெமரிஸ்லாம் உங்களுக்குலாம் வருது. ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேங்கிட்ட போயிட்டு, நம்ம வீட்டுக்கு போகலாமா? ஏண்டி? இல்லை வீட்டுக்கு போகலாம். சொல்லு என்னாச்சு, ஏன் இப்படி பயத்தப்படுற? இல்லை தயா, நான் வீட்டுக்கு போகலாம். ஏதாச்சும்? ஆமாம், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது தயா. என்னடி பயமாக இருக்குன்னு சொல்கிற, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஓகேவா? ஏண்டி ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு கேட்குறான். அது தயா, அது நான் எப்படி சொல்லுவேன், நான் சொன்னால் நீ கோவப்படுவேன். சரி நான் கோவப்பட மாட்டேன் சொல்லு. அது வந்து அது இப்படி பேசும்போது தான் எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது. சொல்லுடி, என்னடி ப்ராப்ளம், அடிக்கடி நீ இப்படி ஆகுற,
எனக்கு ஒரு நிஜம் பயமாக இருக்குது, ஏதாச்சும் ஆகிரும்ன்ட்டு. ஏன்டி? அது வந்து தயாங் தயாங் என்ன? ஏய் கொஞ்சம் சொல்கிறேன், ஏதாச்சும் ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு. என்கிட்ட ஷேர் பண்ண உனக்கு கொஞ்சமாச்சும் மைண்ட் ரிலீஃபாக இருக்கும்ல. அப்புறம் ஏன்டி இந்த மாதிரியெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்க? அது தயாங், அது எப்படின்னா ஜிம்மின். அது ஜிம்மினா? அவன் எப்போ வந்தான்? அவன்லாம் இங்கே வரல. ஆனால் ஜிம்மினி இந்த மாதிரி தான் என்னை கூப்பிட்டு போனான். அவன் கூட ஏதோ நான் ஹாப்பியாக இருந்திருக்கேன், இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்டு போன அந்த பிளேஸ் அட்ரஸ்லாம் சொல்கிறீங்க. தயாங்க்கு இதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. டீ என்னடா பண்ணி வச்ச? இந்த மாதிரியெல்லாம் அவன் ஹாப்பியாக கூட இருந்திருக்கானா என்ன? இது தெரியாமல் போச்சே. ஏஷா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ வா, நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம். இங்கே இருந்தால் நீ ஏதாச்சும் நினச்சிட்டு இருப்ப. இதோட ட்ரீமாக இருக்கலாம், ஒருவேளை ஹாலுசினேஷனாக இருக்கலாம். எதுவும் நீ மைண்டில் வச்சுக்காத. அண்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை ஃபாஸ்ட்டாக பிடிச்சிட்டு உங்களை வந்து டக்குன்னு கூப்பிட்டு போகிறான். நீ காருக்குள்ளே போய் உட்காந்துட்டு அப்படியே அந்த சீட் இருக்குல்ல, பின்னாடி போய் சாஞ்சிக்கிறீங்க. தேங்காய் ஹேரை கோம் பண்ணி விட்டு, நீ இப்படியே தூங்குன்னா தூங்கு, நீ அங்கேயே சாப்பிட்டு இருப்பல்ல. நான் சாப்பிட்டேன் தயா. சரி வா, நம்ம எங்கேயாச்சும் பார்க் போகலாமா? இல்லை வாண்ணா, எங்கேயும் போவேண்ணா. இப்படியே இருந்தீன்னா என்னாடி? இப்போ பாரு, வீடை விட்டா ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் விட்டா வீடு, எதுவுமே இல்லை. ஏன் இப்படி இருக்க? எனக்கு பயமாக இருக்கு ஷா. நீ வர வர ரொம்ப. சரி போகலாம், எங்கே போகலாம் சொல்லு. இப்போ வந்து என் முடிவுக்கு. சரி தேட்டர் போகலாமா? என்னது தேட்டரா? ஆமாம், புதுசாக ஒரு மூவி வந்திருக்கு, பார்க்கலாமா? சரி பார்க்கலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவனும் கூப்பிட்டு போகிறான். டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். நீங்கள் போய் அங்கே உட்காந்துக்கிறீங்க. மூவி ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் தேங்க பார்த்துட்டு, என்ன தயா யாரையும் காணோம்? யாரையும் காணோம்னா புரியல. நம்ம 2 பேரும் தான் இருக்கோம், பட் இங்கே யாரையும் காணோமே. அதுவா, எல்லா டிக்கெட்டையும் நானே வாங்கிட்டேன். என்னது, எல்லா டிக்கெட்டையும் நீயே வாங்கிட்டியா? லூசாடா நீ? எவ்வளோ பேர் வெளில படம் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உட்ரி, நம்ம ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சிக்கிறான். உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இவன் எதுக்கு வந்து இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. தயான், என்கிட்ட ஏதாச்சும், ஆமாம் பெரிய மேடம் விட்டுருவாங்க நினச்சாலும் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. நீயா எப்போ ஓகே பண்ணி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறியோ அப்போ தான் உன்னை டச்லாம் பண்ணுவேன். அது வரைக்கும் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். டோன்ட் வெரி பேபி, பை பிரதர். நான் டேங் குட் பாய். அதான் தெரியுதே நீ குட் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவியை பார்க்குறீங்க. பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் லாஸ்ட்டாக சேட் எண்டிங் வந்துடுது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களை அப்படியே பார்த்துட்டு, ஜஸ்ட் மூவி தாண்டி, பட் நான் அந்த மூவியை பார்க்கவே இல்லை, உன்னை கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா சேட் எண்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ நீங்கள் தேங்க பார்த்துட்டு, ஏன் தேங்க இந்த மாதிரி மூவிக்கெலாம் கூப்பிட்டு வந்தேன், நல்லா ஹாப்பியாக முடிகிற மாதிரி காமெடியாக ஏதாச்சும் மூவி கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. ஆனால் அந்த அந்த ஹீரோ பாவம் இல்லை, அந்த ஹீரோயினுக்காக ரொம்ப வெயிட் பண்ணியிருப்பான்ல. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் வரவே இல்லைல்ல. அவளுக்கு என்ன ஆகிருக்கும்? பார்ட் 2ல் தான் தெரியும். என்னது பார்ட் 2 வருமா? ஆமாம், நாளைக்கு வரும், நம்ம வந்து பார்க்கலாம். என்னது நாளைக்கு வருமா? ஆமாண்டி, இது பார்ட் 2 தான் வந்திருக்கு. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்க்கலையா, அதான் நான் வந்து உன்னை பார்ட் 1 கூப்பிட்டு வந்தேன். சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். நீங்கள் போகிற வழியிலே புலம்பிகிட்டே வர்றீங்க. இல்லை தயா, ஆனால் அந்த ஹீரோ பாவம் இல்லை, அவன் வந்திருக்கலாம்ல, ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தான்ல. நாளைக்கு பார்ட் 2 பார்த்துட்டு முடிவு பண்ணுறி, கொஞ்சம் சும்மா இருறி. உனக்கு பசிக்குதா? நைட் ஆச்சு, ஏதாச்சும் ஹோட்டல் போய் சாப்பிடலாமா? அந்த வீட்டில் போயிட்டுலாம் குக்லாம் பண்ண முடியாது, மெய்ட்ஸ்லாம் வெளில போயிட்டாங்க. என்னது, மெய்ட்ஸ்லாம் போயிட்டாங்களா? ஆமாம், அவளுக்கு நான் லீவ் விட்டேன், இன்னைக்கு ஃபுல்லாக வரமாட்டோம் அப்படின்ட்டு. சரி நம்ம எங்கேயாச்சும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்
தாங்க உங்கள கூப்பிட்டு போறான். ஸோ நீங்க 2 பேருமே உட்காந்துலாம் சாப்பிட்றீங்க. ஏன்னா உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். தேங்க அதான் ஆர்டர் பண்ணியிருப்பான். ஸோ தேங்க பையன்ட்ட ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்து நல்லா வந்து கட்டு கட்டு கட்டுறீங்க. வெளுத்து கட்டுறீங்க. அப்ப தாங்கள பார்த்துட்டு, "ஏய் இன்னும் இந்த இந்தியன் ஸ்டைல நீ விடலையா? ஏன்டி எப்ப பாரு இந்த பிரியாணிக்கு அடிக்ட் ஆயிட்டே இருக்க?" "ஆமா, எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிரியாணினாலே பிடிக்கும்." அதுக்கு இப்படியாடி சாப்பிடுவ? அது எப்படி நீ ஹேண்டால சாப்பிடுற? ஆ உங்கள மாதிரி குச்சியால சாப்பிட்டா வந்து உள்ளே போயிடாதா? எனக்கு அதெல்லாம் சாப்பிட பிடிக்காது. இப்படி கையால் ஃப்ரீயாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறான். ஸோ இந்த சைட் ஜிம்மின் அவன் ரூமில் வந்து உட்காந்துட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு மைண்டுக்குள்ளே வருது. ஜிம்மின் அது வந்து சொல்லு ஷா. அது வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கல்ல? போகிறேன். அது வந்து உங்களுக்காக நான் ஒன்று பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்க? இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் தான் கொடுக்குறீங்க. அப்போ ஜிமின் அதை பார்த்துட்டு, என்னாடி கிரிஞ்சி பண்ணிட்டு இருக்க? லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுக்குற? ஆனால் ஸ்கூல் பையனா? அது இல்லை ஜிம்மின்சி, உங்களுக்கு பசிக்கும்ல, கேண்டீன்லலாம் ஃபுட்டெல்லாம் சரியாக இருக்காது. ஸோ நீங்கள் சாப்பிட்டுக்க. ஓ எனக்கு அதெல்லாம் வேணாம், தூக்கி அதை டஸ்ட்பினில் போடு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். ஸோ ஜாரா பக்கத்தில் வந்துட்டு, புரிகிற மாதிரி சொல்லு ஜிமின், அவள்லாம் அப்படி தான், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூப்பிட்டு போகிறா. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்கள்கிட்ட டியர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஜிமின் திரும்பி பார்த்துருப்பான். அப்போ நோட் பண்ணியிருக்க மாட்டான். இப்போ வீட்டில் தனியாக இருக்கான். சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட ஆளுமே இல்லை. அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். சொல்லு ஜிமின், என்ன இப்போ கால் பண்ணியிருக்க? டேய் ப்ளீஸ்டா சொல்கிறியா? ஷா எங்கடா இருக்கா? ஷா எங்கே இருக்கான்னா எனக்கு எப்படி தெரியும்? அவள் டேங்க் கூட இருக்கா. ஏய் என்னடா சொல்கிற? நீ தாண்டா டேங்கிட்ட அவளை விட்டுட்ட. என்னடா எனக்கு எதுவுமே தெரியாது. நீயாச்சும் சொல்லிருக்கலாம்ல ஜாரா இந்த மாதிரி பொண்ணுன்ட்டு. எனக்கு தெரியாதுடா. சரி, ஜாரா எந்த மாதிரி பொண்ணாக இருந்தாலும் நீ ஏன்டா வயனை சீட் பண்ண? அதனால அவள் ஒன்று சீட் பண்ணிட்டான்ட்டு அவள் குழந்தைய கொண்டுட்ட. இப்போ என்ன பெரிய மயிராட்டம் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க? பேசாமல் ஃபோனை வை. டே ஜங்கு ப்ளீஸ்டா, என்னால் முடியலடா. அவளை அந்த 1 இயர் கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கு ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன்டா. ஒரு டைம் அவள் என் கூட இருந்தாலே போதும்டா. அவளுக்கு ஹாப்பியான லைஃப்பை நான் கொடுப்பேன்டா. அதெல்லாம் உன்னால் முடியாது. எப்படி இருந்தால் நீ மாறுவ. உனக்கு செகண்ட் சான்ஸ் என்ன, தேர்ட் சான்ஸே உனக்கு கிடச்சிச்சு. ஆனால் நீ அவளை சீட் பண்ணிட்ட. அது மட்டும் இல்லை, நீ பெரிய கொலைகாரன்டா. உன்னெல்லாம் அவன் கூட நீ எல்லாம் அளவுக்கு டிசர்வே கிடையாது. உனக்கு தான் எல்லாம் இருக்கல்ல, ப்ராப்பர்ட்டிஸ், அதுதானே இம்பார்ட்டன்ட். அவள் டேங்க் கூட ஹாப்பியாக இருக்கா. அவள் லைஃப்பில் ரொம்ப நிம்மதியாக இருக்கா. நீ வந்து அவள் லைஃப்பில் உள்ளே போயிடாத. அவளும் டேங்க மேரேஜ் பண்ண போகிறாங்க. என்னது மேரேஜா? ஆமாம், மேரேஜ் பண்ண போகிறாங்க. நீ தான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டியே. அது 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 எப்படிடா அவள் டேங்க மேரேஜ் பண்ண முடியும்? உனக்கு தேங்க எங்கே இருக்கான்னு தெரியும்ல, சொல்கிற ப்ளீஸ். டேய், அவன் ஒரு 1 வீக் முன்னாடி தான் கால் பண்ணி என்கிட்ட பேசினான். நானும் ஷாவும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அவன் எங்கே இருக்கானா எனக்கு தெரியாது. முதல்ல ஃபோனை வைடா. டேய், அப்போ நீ நீ டேங்க் கூட தானே இருக்க? இல்லைடா, நான் டேங்க் கூட எல்லாம் இல்லை. டேய் ஜங்கு, நீ என்ன என்கிட்ட போய் சொல்கிறல்ல? இந்த 3 வருஷமும் உன்கிட்ட கேட்டு இருக்கேன். ஆனால் ஒரு டைம் கூட நீ என்கிட்ட சொல்லல. டேய், அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஷாவை உன்கிட்ட கொடுக்குறதுல எந்த ஒரு துளியும் இஷ்டமே இல்லை. ஏன்னா நீ அவளை கஷ்டப்படுத்திட்டடா. நான் அப்போவே சொன்னேன், படித்து சொன்னேன். ஜாரா மேரேஜ் பண்ணிட்டு நீ வந்தல்ல, நீ இதுக்கெல்லாம் சேர்த்து ரெக்ரெட் பண்ணுவடா. என்கிட்ட தான் லாஸ்ட்டாக வருவேன்னு சொன்னேன். இதை வந்துட்டியா? சரி, நீ என்னை பழி வாங்குறியா? நான் நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன்டா. அவள் எனக்கு வேணும். அவள் கூட நான் இருக்கணும். அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்.
என்னால் இதுக்கு மேலே முடியலடா, பைத்தியம் பிடிக்குதுடா, என்னால் ட்ரக்ஸ் எடுத்தால் கூட சரியாக தூங்க முடியலடா. என்னது, ட்ரக்ஸ் எடுக்கிறியா? அப்போது உனக்கு ஷாவெல்லாம் வேணாம். டேய், ஷாயின் கூட இருந்து நான் ட்ரக்ஸ்லாம் எடுக்க மாட்டேன்டா, ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் எடுக்க மாட்டேன். அவள் தான் நான் என் ட்ரக்ஸு. டேய் 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 டேய், ஏன்டா இப்படி கேவலமாக இருக்க? அவளாம் உனக்கு ட்ரக்ஸா? உன்னை எந்த கணக்கில் செய்கிறேன்னு தெரியல. என் ஃப்ரெண்டாக போயிட்டேன், எனக்கு மேரேஜ் ஆக போகுது, அந்த விஷயத்த சொல்லலாம் தான் உனக்கு காலே அட்டன் பண்ணேன், இல்லாட்டே நான் அட்டன் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ எப்படா மேரேஜ்? நானும் வர்றேன், டேட் சொல்லு. ஆ, டேட்டா? நீ எல்லாம் ஒன்றும் வர தேவையில்ல, ஒரு ஃப்ரெண்டாக போயிட்டேன்னு தான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, உன் டேபிளுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும், அதை எடுத்து பார்த்தியா? இல்லைடா, நான் பார்க்கல. முதல்ல அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனை கட் பண்ணலான்னு போகிறான். ஜங்கு கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லெட்டர் எடுத்து பார்க்குறான். அவனுக்கு ஐஸ்லாம் வாய்டாகுது. ஜங்கு, என்னடா, நீயும் நீயும் என்னை விட்டு போறியா? ஆ, நான் உன் கூட இருந்து என்னடா பண்ணுறது? நான் டேங்க் ஹாஸ்பிட்டலில் போடலான்னு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஷாவும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறா. ஆ, அப்போ உனக்கு டேங்க் இருக்கிற பிளேஸ் தெரியுமா? இல்லைடா, நான் ரூஹியை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் 2 பேருமே அங்கே போய் ஒர்க் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கோம் என் லைஃப்பில். தயவு செய்து எனக்கு கால் பண்ணது. என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போயிட்டு இந்த லெட்டரே உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், அது மட்டும் இல்லை மேரேஜே சொல்லிட்டேன். இனி எங்கள் லைஃப்பில் நான் ஹாப்பியாக இருக்கோம்டா, ஷாவும் தான். நீ உங்கள் லைஃப்பில் குறுக்க வராது, அது வரைக்கும் ஷா ஹாப்பியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ ஜிமின் தான் பயங்கரமாக அழுகுறான். ஷா, நீ ஹாப்பியாக இருக்கல்ல? என் கூட நீ இருந்தால் கஷ்டப்பட்டிருப்பல்ல? அதான் காட் என்கிட்ட ஒன்று பிரிச்சுட்டு போல. நான் ரொம்ப ஹார்ட்லெஸ் பர்சனாக இருந்துட்டேன் ஷா. ஆனால் நீ டேங்க் கூட ஹாப்பியாக இருப்பேன்னா நீ நீ இருந்துக்கோடி. நான் உன் லைஃப்பில் வர மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த தண்டனை லைஃப் லாங் எனக்கு இருக்கும். ஏன்னா என் குழந்தைய நானே கொண்டுட்டேன்ல. அதான் அதான் இந்த மாதிரியெல்லாம் தண்டனை எனக்கு. எனக்கு இதுவும் வேணும், சின்னமும் வேணும். ஆனால் இப்போ சொல்கிறேன்டி, நீ தேங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அவன் கூட லைஃப்பில் நீ ஹாப்பியாக இருக்கணும். என்கிட்ட இல்லாதெல்லாம் அவன்கிட்ட இருக்கும். ஏன்னா அவன் ரொம்ப குட் பர்சன், பியூர் சோல். நான் தான் உன்கிட்ட டெவில் மாதிரி இருந்துட்டேன். ஆனால் நீ அவன் கூட ரொம்ப ஹாப்பியாக நிம்மதியாக இருப்பல்ல, அதுவே எனக்கு போதும் டிஷா. நீ என் கூட இருந்த அந்த குட் மெமரிஸ் கூட நான் வாழ்ந்துருவேன். ஆனால் நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது தான். ஆனால் நான் பண்ண தப்புக்கு எனக்கு இதான் பனிஷ்மெண்ட். நீ எனக்கு இல்லை, அதுதான் ட்ரூ. ஏன்னா நீ இருக்கும்போது எனக்கு தெரிலல்ல, எதுவுமே தெரிலடி. நீ என் கூட இருக்கும்போது எவ்வளோ கெஞ்சினேன், ஆனால் நான் உன்னை கண்டுக்கவே இல்லைல்ல. செருப்புக்கு கூட உன்னை கண்டுக்கல. ஆனால் இப்போ ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. ஐ லவ் யூடி, ஐ லவ் யூ ஸோ மச். ஆனால் இதை கேட்குறதுக்கு தான் நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பயங்கரமாக அழுகுறான். ஓகேடா, நான் இதிலே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.